ரிசம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜின்னோட ஹோலி ஃபக் गाइस நீங்க அத கேட்டீங்களா? நீங்க நீங்க அத கேட்டீங்களா? ஏன் கத்துறா? இந்த ரிச்சுவலை யார் கூட பண்ண போறோம் தெரியுமா? நம்ம லபுபு கூட தான். இந்த ஐடியா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ்ல கேட்டிருந்தேன், நம்ம லபுபு டால் சேலஞ்ச் பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா ஒன் மேன் ஹைட் அண்ட் சீக் ரிச்சுவல் பண்ணலாமான்னு. நீங்க கமெண்ட் பண்ண மெஜாரிட்டியை பார்த்தா 50-50 இருந்தது. அதான் நான் யோசிச்சேன், ஓகே இந்த ரெண்டுத்துக்கு ஒன்னா பண்ணலாம் என்னன்னு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டீங்க இந்த லபுபு டால் கூட அச்சோ இன்னைக்கு ஒன் மேன் ஹைட் அண்ட் சீக் விளையாட போறேன். இது எவ்வளவு ரிஸ்கா முடிய போகுது, என்ன நடக்க போகுது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து தனியா இருக்கிறதுக்கு எவ்வளவு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு வீட்டுல நான் மட்டும் தனியா இந்த ரிச்சுவலை பண்ணணும். அதாவது ஆக்சுவலா ரிச்சுவலா கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இது ரிச்சுவல் தான் பேசி பழங்காலத்து ரிச்சுவல். இது லவ்வுக்கு வந்து ரீசெண்டா ட்ரெண்டான ஒரு டால். ஆனா நான் சொல்லிட்டு இருக்க ரிச்சுவல் வந்து ஒன் மேன் ஹைட் அண்ட் சீக் ரொம்ப பழமையானது. நிறைய யூடியூபர்ஸ் கூட ட்ரை பண்ணி ரிஸ்க்ல கூட முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ரிச்சுவலை பண்றதுக்கு நம்ம ஆப்வியஸா தனியா தான் இருந்தாகணும். ஸோ அச்சும் தனியா இருக்கேன். ஓகே இந்த ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ட் இந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்து 3:33 AM. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன நடக்க போகுது எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லவ் டாலை அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஓகே இது ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அண்ட் இதில் வந்து உள்ள 6 கலர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னென்ன கலர்ஸ் அப்படின்னா, அண்ட் ஒரு கலரும் ஒரு விஷயத்தை வந்து ரிப்ரசன்டேட் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் பிங்க் கலர்னா லவ், நான் உங்க மேல வச்சிருக்க மாதிரி. அண்ட் ஹோப் வந்து ப்ளூ கலர், கிரீன் வந்து செட்டன்டிசன் என்னன்னு எனக்கு தெரியாது. முதல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் லக்னு அந்த மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கு. அண்ட் ஹாப்பினஸ்க்கு எல்லோ, அண்ட் லாயல்ட்டிக்கு வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர்ல ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்கு. ஓகே இது எனக்கு எது வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இல்லைன்னா நீங்க எது ஆசைப்படுறீங்க நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னா, இது நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுறதால லவ் 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 வரலாம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பட் கலர் வைஸ் பார்த்தா லக் தான் கியூட்டா இருக்கு. ஸோ பார்க்கலாம் நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி. ஓகே யா அன்பாக்ஸ் பண்ணிடுவா. எனக்கு என்ன கலர் வரும் நீங்க என்ன சொல்றீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஓகே நான் அன்பாக்ஸ் பண்றேன். உள்ள என்ன கலர் இருக்கும்னு ஓகே இதுக்குள்ள வந்து கியூட்டா ஒரு பவுடர் இருக்கு. என்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாமா? அண்ட் சீக்கிரமா போய் கமெண்ட் பண்ணுங்க அச்சுக்கு நீங்க எந்த கலர் கொடுக்க விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு. பக்கத்துல அந்த கலர்ல ஹார்ட் போடுங்க. ஓகே ஓபன் பண்ணிட்டா நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்? நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே இதுதான் எனக்கு வந்து கலர். என்ன கலரு? செம்ம கியூட்டா இருக்கா, செம்ம கியூட்டா இருக்கா. பொண்ணான்னு எனக்கு தெரியல. கால்லாம் திருப்பி இருக்கு. காலால திருப்ப முடியுது. ஏதாவது சவுண்ட் வரல எனக்கு சவுண்டுமே வரல. அண்ட் ரொம்ப கியூட்டா இருக்கு. ஓகே இந்த கலருக்கு என்ன வரல, நான் ஆசைப்பட்டது எனக்கு வரல. லாயல்ட்டி. ஓ இவன் ரொம்ப லாயலா இருப்பானா? பார்க்கலாம் இவன் எந்த அளவுக்கு லாயலா இருக்கேன். எனக்கு லாயலா சூப்பரியா. ஆனா ஆக்சுவலா சீரியஸா சொல்றேன் செம்ம கியூட்டா இருக்கா. நான் எக்ஸ்பெக்டபிள் நான் கேட்ட கலர் எப்படியும் பார்க்க செம்ம கியூட்டா இருக்கா. ரொம்ப கியூட்டா இருக்கா. இங்க பாருங்க. ஓகே செம்ம கியூட்டா இருக்கா. கலர் திருப்பது. ஓகே சூப்பர் சூப்பர் கியூட்டா தான் இருக்கா. ஓகே இன்னைக்கு இவ கூட தான் நான் ஒன் மேன் ஹைட் அண்ட் சீக் விளையாட போறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி லவ் டால் சேலஞ்ச் பட் ஒன் மேன் ஹைட் அண்ட் சீக். அண்ட் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா நான் ஆசைப்படுறது 1 lakh லைக் கைஸ். நான் உங்களுக்காக இதை கொண்டு வந்துட்டு நீங்க எனக்காக பண்ண வேண்டியதுதான் அந்த லைக் தட்டிட்டு அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்பதான் இந்த மாதிரி நீங்க கேட்கிற சேலஞ்சில் உங்ககிட்ட வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவோம். வாங்க போலாம். ஓகே ஆல் செட்டா? ஓகே பக்கா பக்கா. ஓகே கைஸ் இதுதான் வந்து நம்மளோட குட்டி மான்ஸ்டர். ஆக்சுவலா இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜின்னோட ரிசம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜின்
ஹார்ட் பீட்லாம் செம்ம அதிகமா அடிக்குது. சத்தியமா அப்படியே கேமராக்கு டைரக்ட்டா பின்னாடி கிச்சன் கிட்ட ஏதோ ஒரு உருவம் நின்னுட்டு இருந்த மாரி இருந்தது. எனக்கு செம பயமா இருக்கு. சொல்ல தெரியல. ஓகே, ஓகே, ஓகே. இல்ல நான் மேபி இந்த லைட்ட பார்த்து அவங்க பார்க்கும்போது எனக்கு அந்த மாரி தோணுனாங்க. ஓகே தான். சத்தியம் அப்படியே ஒரு 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 உருவம் நின்னா எப்படி இருக்கும் அதேதான். எனக்கு இங்க நிக்கலாமா? இல்ல இங்க எந்திரிச்சு போயிடலாமான்னு இப்ப தெரியல. பயமா இருக்கு ரொம்ப. ஓகே நம்ம இது பண்ணலாம் போறாச்சும் கண்டிப்பா பண்ணணும். அவ வந்துட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. நான் அது உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். ஸோ நான் கண்டிப்பா இத பின்னாடி ஸ்டெப் பேக் பண்ண மாட்டேன். உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். நான் எவ்ளோ பயப்படுவேன் தனியா இருக்கும்போதுன்னு. நான் எங்க வீட்ல கூட தனியா என்ன விட்டுட்டு போம்போது கூட நான் இருந்தே ஆகணுன்ற சூழ்நிலை இருந்தாலும் ஃபுல் லைட்லாம் போட்டு தான் தூங்கவே செய்வேன். தனியா இருக்கவே மாட்டேன். ஒரு வேள கரண்ட்லாம் போயிடுச்சுன்னா உடனே வெளிய ஓடி வந்துருவேன். எனக்கு தனியா இருக்க சுத்தமா பிடிக்காது. என்னோட வீட்லயும் அப்படிதான். ஃபைன், ஃபைன், ஃபைன். அத நம்ம யோசிக்க வேணாம். நம்ம கன்டென்ட்குள்ள போயிடலாமா? லபுபு டால், லபுபு டால் யாஹ்! கைஸ் அ இவங்கள வந்து ஜின்னோட ரிப்ரசன்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, அ ஃபாரின்ல வந்து அ இவங்களோட கண்ணு, இவங்களோட பல்லு, இவங்களோட காது, லாங் இயர்ஸ்லாம் பார்க்கும்போது இதோட க்ரீப்பினஸ் ஆப்வியஸா அ இது வந்து ஹியூமன்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த கிரியேச்சர் அப்படின்ற மாரியும் சொல்றாங்க. அண்ட் இவ என்ன பண்ண போறா இப்போ? நம்ம இவள வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இவள வச்சு ஒரு ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாட போறோம். அதாவது அ இவள வந்து இவக்குள்ள ஒரு ஆத்மாவ புகுத்தி, அந்த ஆத்மா வந்து நம்ம கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடுறாங்களான்னு நம்ம செக் பண்ண போறோம். இது ரொம்ப ஃபெமிலியரான கேம். அண்ட் அண்ட் இந்த கேம நான் வந்து தனியா தான் விளையாடியாகணும். டெஃபினட்டா இந்த கேம் விளையாடுறதுக்கு எனக்கு 3:33 ஆகும். இன்னும் ஆல்மோஸ்ட் லைக் 5, 7 மினிட்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். அதுக்குள்ள நம்ம வந்து இவங்களுக்கு பண்ண வேண்டிய ரிச்சுவல் எல்லாம் பண்ணி ஆத்மாவ உள்ள கூப்ட்டுறலாம். ஓகே. ஓகே. இத பண்றதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்டின்னா, அ முக்கியமா தேவைப்பட வேண்டிய விஷயம் ஒரு டால். இவ தான் நம்ம எடுத்துட்டு லபுபு. அண்ட் அதுக்கப்புறமா அ நம்ம வீட்ல இருந்து எடுக்கக்கூடிய அரிசி அண்ட் அது இல்லாம என்னோட டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம். டிஎன்ஏ என்னோட ஹேரா இருக்கலாம், என்னோட பிளட்டா இருக்கலாம். நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன். நம்ம நெயில்ஸ் தான் இத யூஸ் பண்ணவே இல்ல. ஸோ நம்மளோட நெயில் யூஸ் பண்ணலான்ட்டு இந்த வாட்டி. யூஸ் பண்ணலாம்னு நான் யோசிச்சிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அதே மாரியே பண்ணிடலாம். நான் சத்தியமா செம்மையா டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். நான் எங்க போய் ஒளியறதுன்னு யோசிக்கலாம் போது, நம்ம அந்த பக்கம் போயிடலாம்னு பிளான் பண்ணேன். இப்போ நான் அந்த பக்கம் போவேன்னு கூட எனக்கு தெரியல. ஓகே நம்ம ஃபர்ஸ்ட்டு இந்த ரிச்சுவல ஸ்டார்ட் பண்ணிடலாம். இத கட் பண்ணிடலாம் வைஸ். ஓகே. ஐம் சாரி லது ஹேவ் டு டூ திஸ். இது பண்ணா தான் வந்து அவங்க அந்த ஆத்மா வந்து உள்ள வருவாங்க அப்படின்னு நம்புறாங்க. இது உண்மையாவே அ இந்த ரிச்சுவல் உண்மையாவே ஆக்சுவலா இருக்கு. கரெக்ட்டா ஆகவே மாட்டேங்குது. செம்ம ஐம் சோ சாரி நான் உன்ன ரொம்ப ஹர்ட் பண்ட்டேனா? என்ன கரெக்ட்டா ஆக மாட்டேங்குது. இது அவளுக்கு ரொம்ப அதிகமா. ஓகே ஃபைன். ஐம் சாரி ஆஃப்டர் திஸ். ஓகே நான் கட் பண்ணிட்டேன். ஓகே. இந்த ஆளுக்குள்ள இருக்கிற அந்த ஏ சவுண்டெல்லாம் போடக்கூடாது. ஓகே. எனக்கு தனியா இருக்கும்போது பிடிக்காது சவுண்ட் போட்டா. இவகிட்ட இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்துடலாம். ஓகே. இதுகிட்ட இருக்கிற எல்லாம் பஞ்சும் உள்ள இருக்க எல்லாம் பஞ்சும் எடுத்துடலாம். ஏன்னா இங்க தான் நான் என்னோட டிஎன்ஏ வைக்க போறேன். அண்ட் கண்டிப்பா அரிசி இல்லாம இது நடக்கவே நடக்காது. ஆப்வியஸா அரிசி தேவை. இதனால என்ன நடக்கும்னா, அ இவ வந்து நம்ம கூட ஹைட் அண்ட் சீக் விளையாடுவா. அதாவது கண்ணாமூச்சி வந்து இவ நம்ம கூட விளையாடுவா. அதாவது இவ உடம்புக்குள்ள போற அந்த ஆத்மா வந்து நம்ம கூட விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இத பத்தி நான் அதிகமா பேச வேணாம்னு நினைக்கிறேன். நான் தனியா இருக்கிறதால. ஆப்வியஸா நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சுடுகாட்டுக்கு நடுவுல உட்காந்துருக்க மாட்டேன். சீரியஸா ஃபீல் பண்றேன். ஒரே சேம் ஃபீலிங். ரிலாக்ஸ் பண்ணிட்டு இத ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஆனா இதுக்குள்ள வந்து நம்ம கொஞ்சம் அரிசி போடணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைட் பண்ணணும். ஐம் சோ சாரி. ஓகே. இத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆப்வியஸா இத நம்ம பண்ணணும். இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும்.
ஐ மீன் ஐ மீன் ஐ மீன் ட்ரீட் தெரியும். ஓகே நம்ம ரிச்சுவல் முடிக்க கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபைன் வைஸ் ஆகி இப்போ இந்த கேண்டில் இங்கே அணிஞ்சிருச்சு. கேண்டில் நம்ம லைட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அரிசியை வந்து நம்ம லபுக்குள்ள வைக்க போறோம். ஓகே அகைன் இந்த அரிசியை வந்து நம்ம இதுக்குள்ள போட்டுடலாமா? இன்னொரு ஒரு கேண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் நம்ம லைட் பண்ணோம். இப்பதான் ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் நம்ம வீடியோ லைட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக எனக்கு டவுட் இருக்குது. இப்போதான் லைட் பண்ணுவோம் இல்லை நான் வந்து ஐடென்டிக் ஸ்டார்ட் பண்ண போதான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நம்ம எப்படியே பண்ணிக்கிறது ஒரு சேஃப்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்போயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைட் பண்ணி இந்த இடத்த எடுத்து சூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன் கைஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் கையில் வந்து அரிசி இருக்கு. ஸோ இந்த அரிசியை வந்து நம்ம இதுக்குள்ள போட்டுலாம். 2 நிமிஷம் மட்டும் தான் நம்ம இது பண்ண போறோம். ஆத்மா உள்ள கூப்பிடுறதுக்கு. அண்ட் கண்டிப்பா நீங்க யாருக்கும் இதை ட்ரை பண்ணக்கூடாது. என் மேலே ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க. சீரியஸ்லி நோ கைஸ், நோ நோ நோ, don't never try this because I don't know how serious you guys don't know how serious this game is. Like சீரியஸாகவே பயம் உங்க மேலே இருக்கான லவ்ல தான் சொல்றேன். டோன்ட் எவர் ட்ரை திஸ். நான் வந்து இதுக்குள்ள போடுறேன். ஓகே உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் இருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே நான் வந்து இந்த அரிசியெல்லாம் இதுக்குள்ளே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து என்னோட நெயில்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாமா இல்லை என்னோட பிளட் யூஸ் பண்ணலாமா? நம்ம நெயில்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் இங்கே பேசும்போது தனியாக இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த ஃபீலிங் வந்து இன்னும் என்னோட பயத்தை ரொம்ப அதிகமாக்குது. எந்த நெய்யில் கட் பண்ணுறதுக்கும் தெரியல. கன்ஃபியூஸ்டாக இருக்கேன். ஓகே இதுதான் என்னோட நான் இங்கேருந்து கட் பண்ணிட்டேன். இப்போ கூட வந்து நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம். ஓகே ஏன்னாக நான் இதுக்குள்ள வச்சுட்டேன். ஏன்னா மூடி கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா இது தேவையில்லாம் பெஸ்ட்டு. இல்லைன்னா என் பிளட்டு மட்டும்தான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து தைச்சிடணும். ஸோ தட் இந்த என்னோட டிஎன்ஏ இதுக்குள்ள போறதால ஆப்வியஸா இந்த ரிச்சுவல் முடிஞ்சிடும். அண்ட் இவ்வளோ வந்து தண்ணியில் போட்டு முக்கணும். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஆத்மா இதுக்குள்ளே இறங்கும். அதுதான் அந்த ரிச்சுவலோட ஆக்சுவல் ப்ரொசீஜரே. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் லைக் 70% முடிச்சிட்டோம். கரெக்டாக 3:30 ஆயிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து என்கிட்ட வந்து இது இல்லை, ஊசி நூல் இல்லை, நூல் மட்டும் இருக்கு, ஊசி மட்டும் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு எனக்கு இதை வச்சு கட் பண்ணி நம்ம ஷூலேஸ் போட்ட மாதிரி போட்டலாம். அப்புறம் போட்டோம் எனக்கு கரெக்டாக தெரியல. ட்ரை பண்ணுறேன். வா எடுத்துட்டேனா? நான் எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ராடினரி அதே மாதிரி சீக்கிரமா வா ப்ளீஸ். கையை குத்திக்க கூடாதுன்னா இதை பண்ணாதீங்க. நெவர் ட்ரை திஸ். ஓகே யூ ஷுட் நெவர் ட்ரை திஸ். எனக்கு சத்தியமாக அம்மா பயமா இருக்கு. இப்போ ஸ்டார்டிங் வந்து எப்படி தான் இருக்குது. போக இன்னும் அதிகமாக தான் ஆகுது. உள்ள போ ப்ளீஸ். டைம் இல்லை. தனியாக உட்காந்து இது பண்ணும்போது செம்ம பயமா இருக்கு. எனக்குள்ள என்ன நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்கும். ஆசையா இல்லைங்க சொல்லணும்னு தோணுது. ஆனா ஓகே நான் எடுத்துட்டேன். சூப்பர் நான் எடுத்துட்டேன். தனியா இருக்கும்போது நம்ம சுத்தி இருக்கிற ஆத்மாலாம் நம்மளை கவனிப்பாங்க. நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் லிசன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஜென்ரிக்காவே. அதனால தான் நான் எதுவுமே பெருசா பேசிக்க மாட்டேன். ஓகே இதை வந்து சாய்க்கு போகும். எப்படி தலையில தூங்கிட்டுருக்கு. என்னோட பழி வாங்கிறாங்க. என்ன ஆட் பண்ணாது. ஓகே நம்ம இதை வந்து கட்டிட்டோம் ப்ராப்பரா இன்னொரு வாட்டி டைட்டா. ஓகே எக்ஸ்ட்ராடினரி. ஓகே நான் பண்ணிட்டேன் எதுவும் தெரியல. ஓகே இதாக இருக்கேன். பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ராடினரி. நம்ம நல்லா பண்ணிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறோம்னா இப்போ ஐடென்டிஃபை விளையாட போறோம். இப்போ இவக்குள்ள வந்து ஆத்மா வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து மேபி எங்கேயாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க உடம்புக்குள்ள இன்னும் வந்து அதுக்கு நம்ம ட்ரிகர் பண்ணணும். அவங்கள ட்ரிகர் பண்ணி அவங்கள நம்ம
ஒரு மாதிரி எனக்கு அது அது தூண்டணும். அப்பதான் அவங்க உள்ள வருவாங்க. அது எனக்கு வந்து ஒரு தண்ணி வேணும் என்கிட்ட வந்து எடுத்துட்டே வந்துருக்கல. ஒரு நிமிஷம் வயசு ஒரே நிமிஷம் நான் அப்படியே தெரியும் தெரியலன்னா ஓகே. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, இந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, லவ்வுக்கு கூட ஐடன் சீட் வளர்த்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியில போடணும். அண்ட் இது பண்ணணும் மூலியமா வந்து அந்த ஆத்மா வந்து உடம்புக்குள்ள வருவாங்க. அண்ட் இவ வந்து 30% battery remains. நான் எப்படி இருக்கேன்? ஆமா, ஓகே. I'm sorry for this. நானும் இந்த தண்ணியில முக்குறேன். இது எவ்வளவு தூரம் ஓகே. உள்ள போ. ஓகே அவங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு நம்மளோட அரிசியும் நம்மளோட மிட்டி அண்ட் நம்மளோட இது எல்லாமே நினைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாமே நினைஞ்சிருக்கோம்ல. ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து ஹைட் சீன் விளையாடலாமா? I'm ready. எஸ் ஐம் ரெடி. அண்ட் கைஸ் யார் கேட்சரோ அவங்ககிட்ட வந்து நைஃப் இருக்கணும். நான் தான் இப்போ ஃபர்ஸ்ட் கேட்சர். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் போய் ஒழிக்கலாம். நான் எங்கே ஒழிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் இங்கே தான் ஒழிஞ்சிக்கிறேன். நான் உள்ளே போகல, நான் எங்கேயும் ஒழிஞ்சிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து அது அந்த இடத்துக்கிட்ட போக பயமா இருக்கிறேன். நீங்கள் இடத்துக்கிட்ட தான் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ வந்து நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நான் இங்கே நிற்கலாம். ஓகே யா கைஸ். இப்போ வந்து நாம் 13 கவுண்ட் பண்ணணும். 13மே தலைக்கீழே கவுண்ட் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து அந்த டீமன் அவரோட உடம்புக்குள்ள வந்துடுவாங்க. இதுதான் வந்து இந்த ரிச்சுவல். ஸோ லெட்ஸ் கவுண்ட். ஒருவேளை அந்த டாலர் ஏதாவது பண்ணுச்சுன்னா நம்ம வந்து 3 டைம்ஸ் அவர் மேலே குத்தணும். அப்போ தான் அவங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. இல்லைன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஐம் ரெடி. நான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்காக வரப்போகிறேன். I'm in. Okay. 13, 12, 10, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே ப்ளீஸ். அந்த 13 எனக்கு சத்தியமாக இங்கே எனக்கு தனியாக இருக்க மாதிரி எனக்கு கூடயே யாருன்ற மாதிரி இருக்கும். ஒரு செம்ம பயமாக இருக்குது. எப்போவுமே இருக்கிறது தான் இந்த ஃபீலிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம போய் பார்த்துடலாமா? ஹோப்ஃபுல்லி தண்ணி கிளியர் பண்ண நினைக்கிறேன். அண்ட் இதை விட ரிஸ்க் என்னன்னா, நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் அவ தான் கேட்சர். நெக்ஸ்ட் அவங்க தான் இருக்கணும். இதுக்கான எனக்கு தெரியல. ஸோ போய் பார்த்துடலாம். ஓகே ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீ தான் கேட்சர். ஓகே நான் போய் ஒழிஞ்சுக்கிறேன். நீ வந்து என்ன கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் 13 கவுண்ட்ஸ். ஓகே யா கைஸ். ஆஃப்டர் 13 கவுண்ட்ஸ் அவள் அங்கே தான் இருப்பாள். நம்ம எங்கே வேணா போய் ஒழிஞ்சுக்கலாம். இதில் போய் ஒளிய வேணாம். இந்த இடத்துக்கு பக்கமே நம்ம இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பொண்ணியோட அந்த டோர் ஓப்பன் பண்ணோடனே அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுதான் க்ளோஸ் பண்ணிட்டா. இந்த டோர் ஓப்பன் பண்ண அந்த டோர் ஓப்பன் ஆகுது. அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அந்த
லபுபு லபுபு நீ இப்போ கவுண்ட் பண்ணலாம். ஐயோ நான் கத்திட்டேனே. நம்ம எங்கே இருக்கணும் தெரியும்ல இப்போ. ஐயோ ஐயோ இதே இப்படி ஃபிளிக் ஆகுது. ஸ்ட்ரீட் டெலிவிஷன் அப்படின்னா ஃபிளிக்கே ஆகாது. இது எப்படி ஃபிளிக் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த சேலஞ்சை பண்ணும்போது சுத்தமாக லைட் எங்கேயுமே எரியவே கூடாது. ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே மட்டும் அந்த சேலஞ்ச் பண்ணணும். வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது. பால்கனி ஓகே தான், பட் நான் இந்த லைட்டும் போடல. இந்த லைட் ஏன் இப்படி ஃப்ளிக் ஆகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி கூட இந்த லைட் இந்த மாதிரி ஆகவே இல்லை. நான் கடைக்கு போயிட்டு வந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலி. அப்பயும் இல்லை. நான் சொன்னேன் அந்த வயசு அந்த ஊசினும் வா ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண சத்தியமா சமமா இருக்கு. கவுண்ட் ஆயிருக்கும். நம்ம இப்போ என்ன தெரியுமா பண்ணியிருக்கோம், அவரோட உடம்புக்குள்ள ஒரு ஆத்மாவை புகுத்திருக்கோம். அது நல்ல ஆத்மா. என்ன சத்தம்னே தெரியல. ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குல்ல. உள்ள இருந்து கேக்குதா? மொட்டை மாடியில் யாருமே அந்த டைம்ல போக சான்ஸே இல்லை என்னை தவிர. மேலே யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் எங்கிருந்து கேட்குறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அந்த அதிகமா இந்த லைட் ஃபிளிக் ஆகுது. என்னால் நம்பவே முடியல. மற்ற எல்லா ஸ்ட்ரீட் லைட்ஸும் ஓகேவா தான் இருக்கு. மற்ற எல்லா ஸ்ட்ரீட் லைட்ஸும் ஓகேவா தான் இருக்கு. இது மட்டும் தான் ஃபிளிக் ஆகிட்டே இருக்கு இவ்வளோ நேரமா. உள்ள இருக்கிறத விட இங்கே இருக்கிறது தான் சீரியஸாக எனக்கு செம்ம டிஸ்டர்பிங்காக இருக்குது. உள்ளே போயிடலாமா? நம்ம இப்போ எவ்வளோ சீரியஸான விஷயம் பண்ணியிருக்கோன்னா, நான் அதனால ஒரு ஆத்மாவை நம்ம உள்ள போட்டுப்போம். அது வந்து நல்ல ஆத்மாவா இல்லை கெட்ட ஆத்மாவான்னு கூட நமக்கு தெரியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட நமக்கு நிறைய கெட்ட விஷயத்தை கொண்டு வரும். நம்மளுக்கு நல்லது எதுவுமே நடக்கக்கூடாது. இதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஆப்வியஸாக அந்த டாலை எரிக்கணும். கைஸ் நான் என்ன தெரியுமா யோசித்தேன் சீரியஸாக, டாலை எரிக்காமல் ஏன் கூடயே வச்சுக்கலான்னு. எனக்கு புரியுது, நீங்கள் எனக்கு கண்டிப்பாக திட்டுவீங்கன்னு. பட் சீரியஸாக நான் இப்போ அதுதான் யோசித்தேன். அதுதான் நான் யோசிச்சிருந்தேன். எனக்கு இப்போ ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்றத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஐயோ இந்த இந்த ஏர்லி மார்னிங் 3:30 நல்ல டைமே இல்லை. நான் ஏன் அதை யோசிச்சேன்னா, நம்ம ஒருவேளை நம்ம நம்ம ஒருவேளை அந்த டால் நம்ம கூடயே வச்சிருந்தா அது என்னென்ன பண்ணுவோம். யூஸ்வலாக அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல, லபுபு டால் சும்மாவே நம்ம கூட இருந்தாலே அது வந்து ஒரு ரூமில் நம்ம வச்சா அந்த ரூமில் இருக்காது, வேறு ரூமுக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அந்த மாதிரிலாம் நடக்குமா? மிஸ்டீவியஸாக நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய விஷயம் நடக்குமா அந்த டால் வச்சுருந்தோன்னா? ஆனால் அது மட்டும் கிடையாது. இது யோசிச்சதுக்கான ரீசன், நிறைய பேட் ட்ரீம்ஸ் வரும். கண்டிப்பாக வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதோட இது கூட இந்த ஒன் மேன் ஐடென்சி கூட ரிலேட் ஆகிறது என்னென்னா, கண்டிப்பாக தூங்கும்போது ரொம்ப கெட்ட கனவு வரும். ஆக்சுவலாக லபுபு டாலையும் சரி இல்லை ஒன் மேன் ஐடென்சிக்கும் சரி 2 கேமையுமே அந்த டாலை எரிச்சு தான் முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு செம்மையாக பூஸ் ஆகுது பேச முடியும். ஏன்னா எனக்கு தெரியல, செம்மையாக பூஸ் பம்ப்ஸ் ஆகுது எனக்கு சத்தியமாக. சீரியஸாக ஐம் நாட் ஃபீலிங் குட். I'm feeling nervous. பூஜா போர்டில் ஆக்சுவலாக எரிப்பாங்களே கைஸ், அந்த மாதிரி நம்ம இந்த லபுபு சேலஞ்சையோ இல்லை ஒன் மேன் ஐடென்சிட்டியோ எந்த டால் யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம எரிச்சு தான் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் நான் இதை முடிக்காமல் எரிக்காமல் நான் என் கூடயே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன்.
இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பால்கனி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது கூட பூனை ஒன்று பார்த்தேன் ஆப்போசிட்டில். அது ரொம்ப நேரம் நின்று என்னை பார்த்துட்டே இருந்தது. அது எதுக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதுவே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பூக்கியாக இருந்தது ஆக்சுவலாக. இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது எனக்கு எல்லாமே ரிலேட் ஆகுது. என்னன்னே தெரியல. மேபி அவங்க ஓகே. நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாமான்னு. எனக்கு உள்ள வந்து ஏதோ சவுண்ட் கேட்ட மாதிரி இருந்தது. இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி இப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து யாரோ பின்னாடி இருக்க மாதிரி இருந்தது. அவங்களும் திரும்பி திரும்பி இவங்க பார்த்துட்டே இருந்தேன். அந்த மொட்டை மாடியில் கூட. ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்து போகலாம் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு தெரியும்ல, இங்கே நம்மளை சுற்றி ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜிங்க மேபி அது வந்து பக்கத்தில் இருக்க மொட்டை மாடியில் இருந்தால் கூட அது அங்கேருந்து நம்மளை வந்து அப்சஸ் பண்ணும். அதாவது அது நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண வைக்கும். நம்ம திரும்பி பார்த்தா மேபி அது அங்கே இருந்திருக்கும். சில பேர் சொல்லுவாங்களே, நைட் நான் தூங்கிட்டு இருக்கும்போது மொட்டை மாடியில் வந்து ஏதோ ஒன்று வந்து நமக்கு தூரமாக அவங்க எழுந்துச்சு பார்த்தா அந்த ஓரத்தில் இப்போ ஏதோ ஒன்று உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. இல்லை அந்த எங்கேயோ தூரமாக வந்து ஏதோ ஒரு புரியுதா அந்த மாதிரி இருக்கும்ல. அது காரணம் வந்து அவங்களால நம்மளை பயன்படுத்த முடியும். தூரத்தில் இருந்து அவங்களால அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி தான் அதுக்கு ரொம்ப காரணம். அவங்க ரொம்ப பேட் எனர்ஜி, ஆனால் ரொம்ப கெட்ட ஆத்மாவாக இருந்தாங்கன்னா ஆப்வியஸாக அவங்களால நம்மளுக்கு இதை பண்ண முடியும். அது மாதிரி தான் இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம இங்கே இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் இங்கே ஃப்ளிக் ஆகுது. எதுவுமே ஆகுது. நம்ம இங்கேருந்து போயிடலாம். இது ஸ்டார்டிங்கில் சத்தியமாலே தான் இங்கே வீடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது நடக்குது. இங்கே வந்து போய் இங்கே ஏதாவது மிஸ்டீரியஸாக இருக்கான்னு செக் பண்ணேன். ஏதாவது இங்கே அப்நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணேன். ஏதாவது அப்நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணேன். அப்நார்மலாக ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணேன். ஹோலி ஃபக் கைஸ், நீங்கள் அதை கேட்டிங்களா? நீங்கள் அதை கேட்டிங்களா? ஏதோ ஒரு பூனை, ஏதோ ஒரு சவுண்டு. எதுக்கு அந்த மாதிரி கத்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல. எங்கேயாவது இருக்கா? எதுக்காக வந்து பூனை? நான் சொன்னேன் கைஸ், நான் ஒரு பூனையை பார்த்தேன். நான் சத்தியமாக நான் உண்மையை தான் சொன்னேன். நான் அதே மாதிரி உங்களுக்கு கேட்டுச்சா? ஓகே, நம்ம இங்கே இருக்கோம் நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம போயிடலாம். இட்ஸ் நாட் சேஃப். நம்ம உள்ளே போயிடலாம். இட்ஸ் நாட் ஆக்சுவலி சேஃப். ஹோப்ஃபுல்லி போய் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி நீதானா? சும்மா இரு ப்ளீஸ். அது ஏபிஎன் அவன் ஏன் இப்போ மூவ் பண்ணான்னு தெரியல. ஓகே, இவன் சேஃபாக இருக்கட்டும். நம்ம கூப்பிட்டு போதாவில்ல. இவளை எங்கேயே விட்டுட்டு நம்ம தனியாக போய்ட்டு வரோம். நீ சேஃபாக இருக்கணும். நான் வந்துடும். ஓகே, பி சேஃப். கியூட்டி. ஓகே, ஐம் ஃபீலிங் ஓகேண்ணா. ஓகே, பார்க்கலாம். ஓகே நான் ஓப்பன் பண்ணுறேன். அவன் நம்மளை பிடிக்க வரல. ஏதாவது அவன் பண்ணிக்கா அதே தப்பு தான் இருந்தா நம்ம அதே தப்பாக இருந்தது. அவன் கத்துனா கேட்டுச்சா? அவள் கத்துனது உங்களுக்கு கேட்டுச்சா? கடிக்கிறா என் கடிக்கிறான். ஓகே, சேஃபார். ஓகே, ஒன்றும் இல்லை. நான் இங்கே தான் இருப்பேன். இவ்வளோ கத்தவே இல்லை. காமிச்சிங்களா வயசு? அவள் இப்போ தான் கத்துறா. இங்கே இரு. ஓகே, ஐல் பி பேக். அந்த டோர்
கண்டிப்பா இந்த வீடியோ ஒருவேளை எனக்கு ரொம்ப பேட் சால்வ் பண்றது அப்போ அது நான் இந்த எதுக்கு அவங்க எப்படி வச்சுக்காங்க இந்த வீடியோ அதாவது தப்பா போச்சு கண்டிப்பா கண்டிப்பா என்ன ஏது அப்படின்றத மட்டும் சொல்லுவாங்க அவங்க எவ்வளவு சீரியஸ் உங்களுக்கு தெரியும் எனக்கு ரொம்ப சீரியஸான அதை பண்ணலாம்னு நம்புறேன் இது ஏன் கூட இருப்பா நான் என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த பண்ணுறேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், எரிக்கிறதுக்கு முன்னாடி பண்ண நினச்சேன். பட் இதை கொஞ்சம் சீரியஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் இதை பண்ணுறேன். என் கையில் தண்ணியும் என் கையில் தண்ணி அண்ட் என்கிட்ட உப்பு இருக்குது, சால்ட் வந்து என்கிட்ட தண்ணியும் உப்பு இருக்கு. நான் இதை ஆக்சுவலாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இதை சீரியஸ் ஆகணும்னா இப்படி தான் பண்ணுவோம். இது நம்ம போடலை, இது ஒன் மேன் ஐடென்சிக்கல. ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த பேயை இன்சல்ட் பண்ணுற மாதிரி, இதுக்குள்ள இருக்க ஆத்மா வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுறோம், இல்லை கண்டிப்பாக அதை இன்சல்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். இதனால அவங்க வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகும், ஆப்வியஸாக நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. இது பண்ணக்கூடாது. பட் இந்த ரிச்சுவல் மூலியமாக இப்படி தான் இருக்கும், இந்த ரிச்சுவல் இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், என்ன பண்ணுறேன் நான் சாரி. அவங்க மேலே உப்பு தண்ணியை துப்பணும். இதனால வந்து இந்த ஆத்மா வந்து ட்ரிகர் ஆகும்னு சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களுக்கு எரியும், இரிட்டேட் ஆகுவாங்களாம் இதனால. இது இப்படி நம்ம பண்ணுறதால ஆக்சுவலாக இதுக்குள்ளே இருக்க சோல். இதை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியல நான் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கேன், எதுவுமே எனக்கு தெரியாது கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ 1 lakh லைக் வரும்போது நான் வந்து எனக்கு என்ன இதனால ஏதாவது நடந்துதா, இது எரிக்கிற டைமில் நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன். ஓகே கைஸ், கண்டிப்பாக இது எந்த மாதிரி இம்பேக்ட் கொடுக்கும் போதுன்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டாக இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஒப்பீனியனும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட தாட்ஸையும் நான் பண்ணுறதுலாம் ரைட்டான்றதும் சொல்லுவேன், நோன்டா சொல்லுவீங்க. ஆனால் சரியா, இதை நம்ம கூட தான் வச்சிருக்கோம். நான் போய் தூங்க போகிறேன். ஸோ ஐம் லீவிங். பை கைஸ், பார்க்கலாம் இது எப்படி இல்லை. பாய், பார்க்கலாம். லெட்ஸ் சீ.